நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் எங்க போறேன்னு கேட்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப என்னடானா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நானே உன் புருஷனா? இன்னும் நீ என் கழுத்துல தாலி கட்டலதான், ஆனா கூடிய சீக்கிரம் நீ எனக்கு புருஷனாக போறவன். என்ன கனவு காண்டுட்டு இருக்கியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீ இங்க அந்த பொண்ணை பத்தி யோசிச்சுக்கிட்டு அங்க உன் கல்யாண வேலை பிரமாதமா நடக்குது. என்ன சொல்ற நீ? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற பார்ட்டில உன்னோட கல்யாண மேட்டரை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. வாட்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என் கல்யாண விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண போறாங்களா? பொம்பளை பிள்ளைங்கன்னா காலையில சூரிய உதயமாகிறதுக்கு முன்னாடி எழுந்து வாசல் தெளிச்சு அழகா கோலம் போடுவாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு துளசி செடிக்கு பூஜை பண்ணுவாங்க. இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா காஃபி டிஃபன் ரெடி பண்ணுவாங்க. நீ என்னைக்காவது இதெல்லாம் பண்ணிருக்கியா? ஒரு நாளாவது செஞ்சிருக்கியா சொல்லு? நாளையில இருந்து இதெல்லாம் நீதான் செஞ்சாகணும், புரியுதா? விக்ரமும் சரோஜாவும் உன் மேல அதிகமான பாசம் வச்சிருக்கிறதுனால இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்க எதுவுமே சொல்லலைங்கிறதுக்காக நீ எதுவுமே கத்துக்காம இருக்க முடியுமா? இந்த வீட்டு பெரியவளா நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன். என் பேச்சை கேட்டு இதெல்லாம் நீ கத்துக்கிட்டா உனக்கு தான் நல்லது. நான் பேசுறது உன் காதுல விழுதா இல்லையா? ஏன் அமிர்தா, எங்க போன? கொஞ்சம் சீக்கிரம் வா. பொம்பளை பிள்ளைங்கன்னா காலையில சூரிய உதயமாகிறதுக்கு முன்னாடி எழுந்து வாசல் தெளிச்சு அழகா கோலம் போடுவாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு துளசி பூஜை பண்ணி சாமிக்கு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் காஃபி டிஃபன் எல்லாத்தையுமே பண்ணணும். நீ ஒரு நாளாவது இதெல்லாம் செஞ்சிருக்கியா? விக்ரமும் சரோஜாவும் உன் மேல அதிகமான பாசம் வச்சிருக்கிறதுனால இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா அதுக்காக இதெல்லாம் நீ கத்துக்காமலே இருந்துருவியா? நான் அந்த வீட்டுக்கு பெரியவ. நான் சொல்றத கேட்டீன்னா அது உனக்கு தான் நல்லது. சொல்றது புரியுதா? ப்ளீஸ் அமிர்தா, சீக்கிரம் வந்துருங்க. உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க நிச்சயமா வருவீங்கன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குங்க. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க வரமாட்டீங்களோங்கிற பயம். ஏங்க, இன்னைக்கு மட்டும் நீங்க வரலன்னா என் பர்த்டே பார்ட்டில சுவாரஸ்யமா இருக்காதுங்க. அமிர்தா ப்ளீஸ் வந்துருங்க. என்னாச்சு? அமிர்தாக்கா இங்க வரலன்னு ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? ஆமா மல்லி, நீயே சொல்லு. காதலிக்கிறவனோட பர்த்டேக்கு காதலி வரலன்னா வருத்தமா இருக்காதா என்ன? நீங்க சொல்றது உண்மைதான். அர்ஜுன் அண்ணா, ஒரு ஐடியா. என்ன? எனக்கு ஒரு காயின் கொடுங்க, சொல்றேன். எதுக்கு? கொடுங்க, நான் சொல்றேன். இது என்ன மல்லி, ஹெட்செட் ஆயிடுச்சான்னு கேட்காம டாஸ் போடுற? ஹெட் வந்துச்சுன்னா இன்னும் 1 மணி நேரத்துல அக்கா வந்துருவாங்க. டைல்ஸ் விழுந்துச்சுன்னா இன்னும் 2 மணி நேரத்துல அக்கா வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் போட்டேன். வாவ், உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. உன்னுடைய பாசிட்டிவ் ஸ்பிரிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட்லீஸ்ட் நீயாவது அமிர்தா நிச்சயம் வருவாங்கன்னு எனக்கு தைரியம் கொடுத்துருக்க. இது போதும் எனக்கு. இன்னும் 1 ஹவர்ல அமிர்தா நிச்சயமா இங்க வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா அக்கா இங்க வருவாங்க. நீங்க ஒன்னும் டென்ஷனே ஆகாதீங்கண்ணா. நீ டென்ஷன் ஆகாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டேன் மல்லி. ஆனா என் மனசு துடிச்சுக்கிட்டு இருக்க, என்ன பண்றது? எங்க அமிர்தா, சீக்கிரம் வாங்க. நான் வந்துட்டேன். அர்ஜுன், என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நான் பார்க்க அழகா இருக்கேனா? கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. இந்த ட்ரெஸ் உனக்கு செட் ஆகல, விடு. அப்படியா? உனக்கு பிடிக்கும்னு நினைச்சுதான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன்.
எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. பின்ன எந்த மாதிரி Dress உனக்கு பிடிக்கும்? எனக்கு நீட்டா டீசெண்டா பாடி ஃபிட்டிங்கா இருக்கிற சுடிதார்னா பிடிக்கும். ட்ரெடிஷ்னல் லுக்கா இருக்கணும், ஹோம்லி லுக்கா இருந்தா ரொம்ப பிடிக்கும். பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு மரியாதை வரணும். அந்த ட்ரெஸ்ல ஒரு மாதிரி தெய்வீகம் இருக்கணும். ஐயோ, அந்த மாதிரி Dress எல்லாம் என்கிட்ட இல்லையே அர்ஜுன். இப்போ நான் என்ன பண்றது? நோ ப்ராப்ளம். எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு பிடிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. மலி வா. ஹாய் ருத்ரா. வாடா. அம்மா வணக்கம். ஏய். வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்ன அண்ணி, இந்த தடவை அர்ஜுன் பர்த்டே பார்ட்டிய சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் இல்லையே, சாதாரணமா தான் பண்ணிருக்கோம். எல்லா வருஷமும் பண்ற மாதிரி தான் இந்த வருஷமும் பண்ணிருக்கோம். இல்ல அண்ணி, இந்த வருஷம் ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவீங்க போல இருக்கு. விஷ்ணு எங்க? ஆளைய காணோம். டெல்லியில இருந்து யாரோ கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு மீட்டிங்க்கு போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஓ அத்தை, அர்ஜுன் ரெடி ஆயிட்டானான்னு பாத்துட்டு வந்துடலாம் வாங்க. சரி. என்னடா நீ மட்டும் வந்திருக்க? ராஜு சுரேஷ்லாம் எங்க? சுரேஷ் ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குன்னு சென்னை வரைக்கும் போயிருக்கான். ராஜு ஸ்ட்ரைட்டா இங்க வந்துடுறதா என்கிட்ட சொல்லிட்டு போனானே. சரி, ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. எங்க இருந்தாலும் சீக்கிரம் வர சொல்லு. சரி. டே ராஜு, எங்கடா இருக்க? நான் வர்றதுக்கு முன்னாடியே நீ வந்துருவேன்னு சொல்லிட்டு இருந்த. இன்னும் ஏன்டா வரல? சரி சரி, சீக்கிரமா வா, நாங்களாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அவன் கிளம்பவே இல்லையா? 10 நிமிஷத்துல கிளம்பி வரேன்னு சொல்றான். அவன் எப்பவும் இப்படிதான்டா லேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். டைம் சென்ஸே கிடையாது அவனுக்கு, சோம்பேறி. அது சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு ருத்ரா, ஞாபகம் இருக்கு. அந்த பஸ்மத்தை என் பாக்கெட்லயே நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். சுரேஷ்க்கும் கொடுத்துட்டேன்டா. இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன், அவ ஒரு ராஜநாகங்கிறதுனால எந்த உருவத்துல வேணாலும் வருவா. ரொம்ப எச்சரிக்கையா நான் சொன்ன மாதிரி செய்யணும். என்ன, ஒரு வேளை தப்பி தவறி அவ ஏன் உருவத்துல வந்து கூட உனக்கு தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அதை நீ எதுவுமே கேட்க கூடாது. என் பேச்சிலே ஆகட்டும் இல்லை மற்றவங்க பேச்சிலே ஆகட்டும், உனக்கு கொஞ்சம் டவுட் வந்தா கூட பஸ்பத்தை போட்டு டெஸ்ட் பண்ணிட. புரியுதா? சரி ருத்ரா, நீ சொன்ன மாதிரியே பண்ற. பாட்டி, பாட்டி, பாட்டி. பாட்டி, பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க? என்ன ஆச்சு பாட்டி? என்ன நீ நான் நீ மாத்தி மாத்தி பேசுறீங்க? அது வந்து என்னையவே நான் ஓ இடத்துல பார்த்தேனே. என்ன மாதிரியே ஓ இடத்துல நின்னுக்கிட்டு நான் பேசுனதையே பேசுனாங்களே. நான் பேசுனத நானே திரும்ப கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது எப்படி பாட்டி நடக்கும்? இந்த இடத்துல உங்களையும் என்னையும் விட்டா வேற யாரும் இல்லையே. அப்படி இருக்கும்போது உங்களை நீங்களே எப்படி பாத்துக்க முடியும்? நான் இருந்த இடத்துல நீங்க உங்களையே எப்படி பாத்துப்பீங்க? இல்ல அமிர்தா, நான் பார்த்தேன். என்ன மாதிரியே ஒருத்தர் ஏன் எதிரில ஓ இடத்துல நின்னுக்கிட்டு பேசுனத நான் கேட்டேன். என்ன நம்ப அமிர்தா. பாட்டி, அது அந்தி சாஞ்சக்கு அப்புறம் இந்த பக்கம் பேய் நடமாட்டம் இருக்குமா?
அடிக்கடி எல்லாரையும் இப்படிதான் தொந்தரவு பண்ணுமா? உங்க கண்ணுக்கு உங்கள மாதிரியே பேய் ஏதாவது? அப்படியா? அப்படின்னா நிச்சயமா இது பேயோட வேலையா தான் இருக்கும். இனிமே நீ எங்க போறதா இருந்தாலும் தனியா போயிட்டு வந்துரு. நான் போறேன். இல்ல பாட்டி, அது வந்து இல்ல அமிர்தா, நான் போறேன். அந்த தாயத்தை தான் அவனை காப்பாத்திட்டு இருக்கு. அது அவன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் என்னால அவனை கொலை பண்ண முடியாது. எப்படியாவது அவன் கழுத்துல இருக்கிற அந்த தாயத்தை அவனை கழட்ட வைக்கணும். எப்படி கழட்ட வைக்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? சரிடா, ஆக்சுவலி நான் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறேன். ஏற்கனவே நான் ரொம்ப லேட்டு. நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். அவன் இப்ப எங்கேயோ போறான் போல இருக்கே. இவனை நான் பின்தொடர்ந்து போய் ஆகணும். அப்படி இல்லைன்னா என்கிட்ட இருந்து இவன் தப்பிச்சு போயிடுவான். இவனை எப்படி பின்தொடர்ந்து போறது? ஓகேடா, பாய். ஏன் அத்தை? யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு. வாங்க போய் என்னன்னு விசாரிக்கலாம். அர்ஜுன், என்னடா வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்க? அது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன். அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். அதுக்காக இப்படி வாசல்கிட்டயே நின்றுட்டு இருப்பியா? வாங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். ஓகே. அர்ஜுன், ஜோசியர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு மாசத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதனாலதான் கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். நீ என்னப்பா சொல்ற? நீ இங்க அந்த பொண்ணை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அங்க உன் கல்யாண ஏற்பாடு ஜோரா நடக்குது. இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற பார்ட்டியில உன்னோட கல்யாண மேட்டரை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நான் இப்போவே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா எனக்கும் மயூரிக்கும் கல்யாணம் பண்ண எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிடுவாங்க. அமிர்தாவை கூட்டிகிட்டு வந்து இவங்க கிட்ட காட்டி இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லலாம்னு நினச்சா அமிர்தா இன்னும் என் லவ்க்கு க்ரீன் சிக்னல் கொடுக்கவே இல்லையே. நான் இப்போ ஏதாவது ஒரு கதையை சொல்லி இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டே ஆகணும். ஏன்பா அமைதியாவே இருக்க? ஏதாவது பேசு. உன் மௌனத்தை பார்க்கும்போது நாங்க சம்மதம் எடுத்துக்கலாம்ல? இல்லைம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன் என் கல்யாணத்துக்கு இப்படி அவசரப்படுத்துறீங்க? எனக்கு இன்னும் கல்யாண வயசு வரலமா. ஐம் ஜஸ்ட் 23. உனக்கு என்ன வயசாகுதுன்னு எனக்கு தெரியாதாடா? நான் உன்னை பெத்தவ. உனக்கு சர்ப்பதோஷம் இருக்கு, அதனால உன் உயிருக்கு கண்டம் இருக்கு. அந்த கண்டத்துல இருந்து நீ உயிர் தப்பிக்கணும்னா 1.5 மாசத்துல உனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதுக்காக தாண்டா உனக்கு உடனே கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இங்க பாரு,
பாட்டி என்ன சொல்றாங்களோ அவங்க பேச்ச கேளுப்பா. இங்க பாரு அர்ஜுன், நாங்க ஜோசியர்கிட்ட உன் ஜாதகத்தையும் மயூரி ஜாதகத்தையும் காட்டணும். உங்க 2 பேரும் ஜாதகம் நல்லா பொருந்ததுன்னு சொன்னாரு. அதனாலதான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். இங்க பாரு அர்ஜுன், மயூரி ரொம்ப தங்கமான பொண்ணு. சின்ன வயசுல இருந்து நீ பாத்துக்கிட்டு இருக்க. எங்க எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. உனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுதா இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்றோம். இங்க பாரு, அடம் பிடிக்காம கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. எல்லாம் உன் நல்லதுக்கு தான்ப்பா. தயவு செஞ்சு ப்ளீஸ் நிறுத்துறீங்களா? எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன், ஏன் இப்படி வற்புறுத்துறீங்க? அது அப்படி இல்லடா கண்ணா. மயூரி என்ன மயூரி? நான் மயூரியை சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். 2 பேரும் ஒண்ணா ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். ஆனா அதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? மயூரி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஃப்ரெண்டை யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? இது எல்லாத்தையும் விட மேல எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே விருப்பம் இல்லை. இதுக்கு மேலேயும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு வற்புறுத்துனீங்கன்னா, ஏற்கனவே எனக்கு சர்ப்பதோஷம் இருக்குன்னு அந்த ஜோசியர் சொல்லியிருக்காருல்ல, அதுகிட்ட இருந்து எனக்கு கண்டம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நானே ஏதாவது விஷப்பம்பை பிடிச்சு அதை என்னை கடிக்க வச்சு செத்து போயிடுவேன். அர்ஜுன் சொன்னதை கேட்டு நீ எந்த அளவுக்கு வேதனைப்படுறியோ அதே அளவுக்கு தான் நாங்களும் வேதனைப்படுறோம். ரொம்ப யோசிக்காதம்மா. இன்னைக்கு ஒரு நாள் அமைதியா இரு. இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள். இன்னைக்கு அவனோட மனசை புண்படுத்த வேண்டாம். பார்ட்டி எல்லாம் முடியட்டும். நான் அவன்கிட்ட பேசுறேன், கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். அவன்கிட்ட பொறுமையா பேசி புரிய வச்சா நிச்சயமா அவன் ஒத்துக்குவான். சரியா? அது அப்படி இல்ல பாட்டிமா. அர்ஜுன் நான் அவனுக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான் சொல்றான். அப்படி இருக்கும்போது என்னை எப்படி கல்யாணம் பண்ணிப்பான்? ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா? இல்ல, இந்த உலகத்துல ஒரு ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில யாரும் சந்தோஷமா வாழ்ந்ததே இல்லையா? மயூரி, அர்ஜுன் சொன்னதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு உன் நிம்மதியை நீயே கெடுத்துக்காத. அது நாம திடுதுப்புன்னு அவன்கிட்ட போய் கல்யாண விஷயத்த பத்தி பேசிட்டோம்ல, அதான் அவன் ஒண்ணு புரியாம அப்படி பேசிட்டான். இங்க பாரு, அவனுக்கு சொல்ற மாதிரி சொன்னா நிச்சயமா அவன் கேட்டுக்குவான். இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாமா? இங்க பாரு, இப்போ நடந்ததை எல்லாத்தையும் மறந்துட்டு அர்ஜுனுக்கு என்ன பிடிக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதுல உன் கவனத்தை செலுத்து. மத்த எல்லாத்தையும் நானும் உன் பாட்டியும் பாத்துக்கிறோம். சரிதானே அத்தை? ஆமா மயூரி, நீ எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். உங்க 2 பேருக்கும் நிச்சயமா நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம். வா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, உள்ள போலாம். அர்ஜுன், யாருக்காகடா காத்துக்கிட்டு இருக்க? கேக்க கட் பண்ணுப்பா. இரு ஹேமா, விஷ்ணுவும் வந்துட்டுமே. அவருக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் அத்தை இருக்கேன். ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன் இவ இன்னைக்கும் இப்படி பண்றான்? இதுக்கு முன்னாடி எல்லாம் அவன் இப்படி பொறுப்பில்லாம இருந்ததில்ல. வர வர ஏன் இப்படி ஆயிட்டு இருக்கான்னு தெரியல. பெத்த பிள்ளையோட பிறந்த நாளைக்காகவாவது கொஞ்சம் வேலையெல்லாம் ஒதுக்கி வைக்க கூடாதா இவரு? எப்போ பார்த்தாலும் மீட்டிங் பிசினஸ்னே இருக்காரு. எனக்கே ரொம்ப வெறுத்து போச்சு.
எங்கடா ராஜு இன்னும் ஆளையே காணோம். 10 நிமிஷத்துல கிளம்புறேன்னு சொன்னா 1 hour ஆகி இன்னும் இங்க வரல. அந்த வேலை இருப்பான், வந்துருவான்டா. ச்சே, எப்ப பார்த்தாலும் சரியான டைமுக்கு வரவே மாட்டான்.